வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யுபிஎஸ்சி தரப்புலேருந்து என்டிஏ 2க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யுபிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. இப்போது புதுசாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அவங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா புது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த பேஜுக்குள்ள வந்தோடனே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான காலம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிரியேட் அக்கவுண்ட் அண்ட் லாகின், அதுக்கப்புறம் யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சொல்லி இந்த 4 காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கிரியேட் அக்கவுண்ட் அண்ட் லாகின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி இந்த ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்து இந்த டிக் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் அக்கவுண்ட் கிரியேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இங்கே கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கேப்சாவை டைப் பண்ணிட்டு இந்த டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுற பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலையும் ஓடிபி வந்துருச்சு. அந்த கோடை நான் இதில் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டேன். உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி இந்த கேப்சா டைப் பண்ணி இந்த டிக் மார்க்கை கொடுத்து கெட் ஓடிபி அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்துச்சு. அதையும் டைப் பண்ணிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் லோடிங் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகேங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர் மேலே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, அதுக்கப்புறம் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 8 அல்லது அதுக்கு மேலே கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாஸ்வேர்ட்லேயே வேர்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறக்காமலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் எப்படின்னு சொல்லி இந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி பிடிச்சா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 8 எழுத்துக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே லாகின்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாகின் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், கேப்சா, ஓடிபி வச்சு உங்களை லாகின் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை எனக்கு மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ண பிடிக்கல அப்படின்னா, உங்கள் இமெயில் ஐடியும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் இந்த கேப்சா கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதுபடி நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ஜஸ்ட் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து ஓடிபி மூலியமாக லாகின் பண்ண போகிறேன். நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி நான் அப்ளிகேஷன் லாகின் பண்ணிட்டு சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின்ல இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சேஞ்ச் மை பாஸ்வேர்ட், சேஞ்ச் இமெயில் ஐடி, சேஞ்ச் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்முக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிலது கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் நோட்டீஸ், அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மை அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 4 காலமாக இதில் பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் மொத்தம் இந்த 4 விதமான ஸ்டெப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் ஃபார் யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடென்டிட்டி ப்ரொஃபைலை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் மெட்ரிகுலேஷன் போர்டுக்கான ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஆதார், அதுக்கு அல்லது ஒரு ஃபோட்டோ ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காமன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான உங்கள் டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் பர்சனல் ப்ரொஃபைல், பேரண்டல் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் சோஷியல் கேட்டகரி ப்ரொஃபைல்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிசேபிலிட்டி ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் அட்ரஸு, எஜுகேஷன், எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரி சொல்லி இந்த கேட்டகரி எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இப்போ வரும். ஜஸ்ட் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குடுத்துருப்பாங்க. உங்க நேம் எப்படி குடுக்கணும் என்னன்னு சொல்லி, இது எல்லாமே டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் ஃபார் யுனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ உங்களோட நேம கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, மிடில் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா நீங்க இதில குடுத்துக்கோங்க. குடுத்து முடிச்சுட்டு கீழ வந்தீங்கன்னா, அத அப்படியே கன்ஃபர்ம் பண்ண சொல்லுவாங்க. நீங்க கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாரி தான் நீங்க குடுத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எஸ் அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நோ குடுங்க. அப்படி இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ங்கிறத குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 10த் மார்க் ஷீட்ல உங்களோட நேம் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில நீங்க இந்த 2 இடத்துல குடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன ஜெண்டரோ அத நீங்க வந்து குடுத்துட்டு கன்ஃபர்ம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபாதர் நேம் அதையும் கன்ஃபர்ம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க கரெக்ட்டா குடுத்துருங்க. குடுத்து முடிச்சு கீழ கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி குடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க தேவைப்பட்டா குடுத்துக்கோங்க. இல்லன்னா பிளாங்க்கா விட்டுறலாம். விட்டுட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க குடுத்த டீட்டெயில்லாம் ஒன்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க சப்மிட் பண்ணிருங்க. அப்படி தப்பா இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி அத கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்ப எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட்ங்கிறத குடுத்துட்டேன். ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இத நீங்க எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுத்துருங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் சக்சஸ்ன்னு வந்துரும். உங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 10த் கிளாஸ் மெட்ரிகுலேஷனுக்கான டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அது ஒன் பை ஒன்னா நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியால தான் படிச்சிருக்கீங்களா? இல்ல அவுட் சைட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க. 10த் கிளாஸ் நீங்க படிச்சு முடிச்சது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். அத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான போர்டு, நீங்க அத படிச்சு முடிச்ச வருஷம், என்ன போர்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்க எதுல முடிச்சிருக்கீங்களோ அதுபடி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க 10த் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்ல படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் தமிழ்நாடு தான். தமிழ்நாடுங்கிறத குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடுங்கிறத குடுத்துட்டேன். அதே மாரி நீங்களும் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் 10த் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நான் 2023 கரெக்ட்டா குடுத்துருக்கேன். நீங்களும் அதுக்கேத்த மாரி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க 10த் மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட்டு, ரோல் நம்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ட இஷ்யூ பண்ண டேட் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கா, இல்ல கிரேடா எந்த கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதன்படி குடுத்துட்டு, அதுக்கான பெர்சன்டேஜோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான கிரேடோ இதுல மென்ஷன் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சு உங்களோட 10த் மார்க் ஷீட்ட நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாரி உங்களுக்கு 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ள இருக்கிற மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்டா அத நீங்க மாத்திட்டு, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்போட நேம இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் கீழ ஒரு கோடு போட்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டு நீங்க அப்லோட் பண்ணா மட்டும் தான் சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகும். அப்படி அந்த நேம எடிட் பண்ணி நீங்க இதுல அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சு இங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத குடுத்துருங்க. குடுத்து முடிச்சு நீங்க குடுத்த டீட்டெயில் எல்லாமே ஒன்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு காட்டுவாங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படிங்கிறத குடுத்துருங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் போர்டு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல டிக் விழுந்துரும். டிக் விழுந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் அல்லது ஃபோட்டோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 விதமான ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. எஸ் ஐ ஹேவ் பீன் இஷ்யூட் ஆதார் கார்ட் அண்ட் கன்டென்ட் டூ ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஐடி மூலியம் வெரிஃபை பண்றேன். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லன்னு குடுத்துருக்காங்க. இந்த 3ல உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அத செலக்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதப்படி நீங்க கன்டின்யூ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆதார வெரிஃபை பண்ண விரும்பல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் போனீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வெரிஃபை ப்ராசஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ஏர்லியாவே போற மாரி இருக்கும். நீங்க ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணலனா அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓகேங்கிறத குடுத்துருக்கேன். குடுத்து முடிச்சு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்டெப் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோட்டோ ஐடி ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட்,
இல்ல வேற ஏதாச்சும் வோட்டர் ஐடி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ இல்ல ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல, ஆதாரே குடுத்துக்கிறேன் அப்படின்னா, உங்க ஆதார குடுத்துட்டு அந்த நம்பர் டைப் பண்ணீங்கன்னா, உங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஜஸ்ட் அத நீங்க டைப் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிட் டிரைவிங் லைசென்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிரைவிங் லைசென்ஸ் நம்பரு, எக்ஸ்பைரி டேட் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே குடுத்துட்டு, சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ ஐடிய வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்லோட் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில் எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத குடுக்க போறேன். என்னோட ஃபோட்டோ ஐடி இஷ்யூ பண்ண ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் குடுத்துருக்கேன். அதுக்கான நம்பர், அத நான் இஷ்யூ பண்ண டேட் எல்லாமே குடுத்துட்டு, அதுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவ நீங்க அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா ஐடி கார்டுன்னு சொல்லி அதோட நேம மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணா மட்டும் தான் அப்லோட் ஆகும். அதுக்கேத்த மாரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு, நீங்க அப்லோட் பண்ணிட்டு, கீழ நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இத பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து சப்மிட்ன்னு குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க இத சப்மிட் பண்ணீங்கன்னா, எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ங்கிறத குடுத்துருங்க. நீங்க குடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி சக்சஸ்ன்னு வந்துரும். ஜஸ்ட் ஓகேங்கிறத குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஓவரால் ப்ரிவ்யூ காட்டுவாங்க. இந்த யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளது. எல்லாமே ஒன்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, லாக் அண்ட் சப்மிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் அண்ட் சப்மிட் குடுத்துருங்க. இது ஒன்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன நீங்க இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, எஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க அதே தான் சொல்றாங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூஆர்என் நம்பர் தந்துருவோம். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது. நாங்க பண்ணிறலாமான்னு கேட்குறாங்க. எஸ் ப்ரொசீட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு யூஆர்என் நம்பர் குடுத்துட்டாங்க. இந்த மாரி உங்களுக்கும் ஒரு யூஆர்என் நம்பர் வந்துரும். ஜஸ்ட் இது வந்ததுனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்க இமெயில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்கிறத குடுத்துருங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம்க்குள்ள நீங்க வந்துருவீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கும் சில டீட்டெயில் எல்லாமே குடுத்து, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க காஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிலிட்டி பெர்சனா இருந்தீங்கன்னா அதுக்குள்ளது, பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். முக்கியமா அப்லோட் பண்ணும்போது எல்லாத்துக்கு மேலயும் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம கம்பல்சரி நீங்க மென்ஷன் பண்ணி தான் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு, ப்ரொசீட் ஃபார் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி கேட்பாங்க. உங்க நேஷனாலிட்டி குடுத்துருங்க. மதர் டங் குடுத்துருங்க. உங்களோட ஸ்டேட்டு, மேரேஜ் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில டீட்டெயிலா குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாக்குள்ள இருக்கீங்களா? இல்ல அவுட் சைடு இந்தியாவான்னு கேட்பாங்க. நீங்க என்னமோ அத கரெக்ட்டா இதில குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு உங்களோட கண்ட்ரி கேட்பாங்க. உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கான அட்ரஸ் கேட்பாங்க. அதையும் டீட்டெயிலா குடுத்துருங்க. குடுத்து முடிச்சுட்டு உங்களோட ஆல்டர்னேட் நம்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் கேட்பாங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி இருந்தா குடுத்துக்கலாம். இல்ல மொபைல் நம்பர் இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். குடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத எல்லாமே ரிவ்யூ காட்டுவாங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட்ங்கிறத கிளிக் பண்றேன். அதுக்கப்புறம் எஸ்ங்கிறத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தேன். குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ப்ரொஃபைல் இதில உங்க ஃபாதர் நேம், அவங்களோட ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சேலரி வாங்குறாங்க, அவங்க நேஷனாலிட்டிய பத்தி எல்லாமே டீட்டெயிலா கேட்பாங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்க கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபாதர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அலைவா இருக்காங்களான்னு, அதாவது அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அத நீங்க இதில குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்கன்னு கேட்பாங்க. அதையும் நீங்க டீட்டெயிலா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆனுவல் இன்கம், அவங்க நேஷனாலிட்டி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு அவங்களோட டிஸ்ட்ரிக்டும் கேட்பாங்க. அதையும் நீங்க டீட்டெயிலா குடுத்துருங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மதருக்குள்ள டீட்டெயில்னு கேட்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டீட்டெயிலா குடுத்துருங்க. ஒர்க் பண்றதா ஒர்க் குடுங்க. இல்ல ஹோம் மேக்கரா இருந்தா ஹோம் மேக்கர்ங்கிறது குடுத்துருங்க. குடுத்து முடிச்சு கீழ வந்தீங்கன்னா, உங்க ஸ்டேட், சிட்டி எல்லாமே கேட்பாங்க. குடுத்து முடிச்சு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூ எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கீழ படிச்சு பார்த்து கீழ சப்மிட்ன்னு குடுங்க. அதுக்கப்புறம் எஸ்ங்கிறத குடுங்க. குடுத்து முடிச்சு இந்த மாரி சக்சஸ்ன்னு வந்துரும். ஜஸ்ட் ஓகேன்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன கம்யூனிட்டியா இருக்கீங்களோ, அத செலக்ட் பண்ணிட்டு கீழ ஒரு டிக் மார்க் இருக்கும். இந்த டிக் மார்க்க டிக்
டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் அன்ரிசர்வ்டுங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கேட்கல. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. எஸ் கேட்கும், எஸ்ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த கேட்டகரிக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். யாருமே அவசரப்பட்டு பேஜை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டாம். பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முடிச்சு அடுத்த இதுக்குள்ளே போங்க. இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு ஜஸ்ட் ஓகேங்கிற கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ ஸ்டெப்புக்குள்ளே போயிருங்க. இப்போ நான் நோங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எஸ் கேட்காங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்கிறத கொடுத்துட்டேன். அட்ரஸ் டீட்டெயிலுக்கான காலத்தில் வந்தாச்சு. இதில் உங்கள் கரண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸோட டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா உங்கள் கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்று போல் இருந்துச்சுன்னா எஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற ஸ்கோர் டவுன் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட ஃபாதரோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதுவும் நீங்கள் முதல்ல கொடுத்த கரண்ட் ரெஸ்பாண்டிங் அட்ரஸாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்தா மட்டும் போதும். அதே உங்கள் டீட்டெயிலாக ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் மதர், உங்கள் அம்மாவுக்கும் கேட்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூங்கிறத கொடுங்க. கொஞ்சம் ப்ரிவியூ காட்டுவாங்க. செக் பண்ணி பார்த்து சப்மிட்னு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. ஷோ பண்ணதுக்கப்புறம் அடுத்த காலத்தை ஃபில் பண்ண போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷ்னல் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல எடுத்தோடனே உங்கள் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே படிச்சிங்களா இல்லை அதர் அவுட் சைடு இந்தியாவான்னு கேட்பாங்க. நான் இந்தியா தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கீங்க. மினிமம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி குரூப்புக்கு தனி வேக்கன்சியும், இது போக தவிர்த்துட்டு வேறு குரூப் படிச்சுன்னா அதுக்கு தனி வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அதனால் மினிமம் +2 அல்லது அதுக்கு மேலே நீங்கள் என்ன படித்து முடிச்சிக்கலாம் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு +2ஓட குவாலிஃபிகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இங்கே ப்ரிவ்யூ நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் போயிடலாம். பார்த்தீங்கன்னா +2 குவாலிஃபிகேஷன்னா அந்த குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டு எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும்லாம் கொடுத்துட்டு என்னோடய ரோல் நம்பர், யூனிவர்சிட்டி, போர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் எல்லாமே கொடுத்துட்டு ப்ரிவ்யூ நெக்ஸ்ட்டுங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அதை ஷோ பண்ணுறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. இல்லைனா நோங்கிறத கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு அடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எஸ் கேட்பாங்க. எஸ்ங்கிறத கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிங்களா ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்ட்டாக எதுவும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் ப்ரைஸோ மெடலோ வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இல்லை என்சிசியில் அந்த மாதிரி இருக்குன்னா அதை பற்றி டீட்டெயில் கொடுக்கலாம். அப்படி எதுவும் இல்லைனா நோங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ப்ரிவ்யூன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்களா அதுக்கான ப்ரொஃபைல் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி எதுவும் தவறு பண்ணி டீபாரிங் ஆகிருக்கீங்களா அந்த மாதிரி எதுவும் கேட்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படிலாம் நோங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ப்ரிவ்யூன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிவ்யூ காட்டுவாங்க. ஜஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டு எஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் கேட்பாங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி அது கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோன்னு மென்ஷன் பண்ணணும். சிக்னேச்சர் மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் தான் ஒன்ஸ் அப்லோட் ஆகும். இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் என்னோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் 2மே அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் யுவர் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொசீட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் உங்கள் ப்ரொஃபைலை வேணால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் கொடுத்து அந்த மொத்த அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு, யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சாச்சு, காமன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டீட்டெயிலும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இதில் போய் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான் மிச்சம் ஸ்டெப் இருக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஜஸ்ட் ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பேஜ் இப்போ ஓப்பன் ஆகும். இதில் வந்து கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பனில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ 2 விதமான அப்ளிகேஷன் இதில் ஓப்பனில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்டிஏ, அதுக்கப்புறம் சிடிஎஸ், இந்த 2 அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. இந்த 2க்குமே சேம் குவாலிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ணுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2க்குமே ஒரே மாதிரி தான் உள்ள அப்ளை பண்ணுற ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்க்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் 2 2025 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் தெரியுமா, யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம கேண்டிடேட் ஐடி கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷனோட சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி அல்லது ஆதார் கொடுத்துருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே எடுத்திருப்பாங்க. இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே காட்டுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணி எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூடு அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக பர்சனல் ப்ரொஃபைல், பேரண்ட் ப்ரொஃபைல், சோஷியல் கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சைடில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ப்ரொஃபைல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது +2 மட்டும் தான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உள்ளே போய் எடிட் பண்ணி டிகிரியோ டிப்ளமோ எதுனாலும் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி வெளியே வரணும். இந்த மாதிரி டிக் மார்க் வர மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வியூ யுவர் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஓப்பனே பண்ணுவாங்க. அதனால் 1 பை 1 எல்லாத்தையும் வியூ பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த லாக் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய ஸ்டெப் எல்லாமே அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறத கொடுத்துருங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு கேட்காங்க. எஸ்ங்கிறத ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா கேட்பாங்க. இன்னொரு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து படிக்கலையான்னு கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் +2 முடிச்சிக்கலாம்னு கேட்பாங்க. 2க்குமே தனித்தனியாக வேகன்சி இருக்கும். அதனால தான் இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிலிட்ரி ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. இருந்தால் அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் +2ல் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்ததை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூ பண்ண டேட்டு, ஆர்த்தர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணும்போது செகண்டரி போர்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் நேமை நீங்கள் மாற்றி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும். பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூன்னு கொடுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஆர்மிக்கு, நேவி, ஏர்ஃபோர்ஸ், நேவல் அகாடமி எதுக்கு நீங்கள் எப்படி வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை மாற்றி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸை கொடுத்து முதல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஏர்ஃபோர்ஸ்க்கான எதுவும் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை ஃபெயில் ஆகிருக்கீங்களாம் கேட்பாங்க. அது எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கான GDO அந்த கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு மொத்தமா ஒரு ப்ரொஃபைல் காட்டுவாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் அண்ட் சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, எஸ் கேட்கும். எஸ்ங்கிறது குடுத்துருங்க. திருப்பி ஒரு எஸ் கேட்பாங்க. எஸ் குடுத்துருங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ள வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலியமா பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இல்ல யுபிஐ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கேட்டகரியோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நியர்பை என்ன சென்டர் இருக்கோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பா எடுத்துக்கலாம். இந்த மாரி தான் ஈஸியான ஸ்டெப் மூலியமாவே யுபிஎஸ்சி, என்டிஏ அதுக்கப்புறம் சிடிஎஸ் அப்ளிகேஷன ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேற எதுவும் இத பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.